ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் ஐப்பசி மாதத்தில் கிரகநிலை இது ஒரு ஒரு உன்னிப்பாக கொஞ்சம் கவனிக்கணும். இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் என்கிட்ட சொன்ன விஷயம். இது போன்ற கிரகநிலை இருக்குது. அவர் கொஞ்சம் ஜோசியம் தெரியும் போல இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, ஏழில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கு, எப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த விளக்கத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கத்தை நான் கொஞ்சம் வீடியோவாக நான் இப்போ போடுறேன். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இது போன்ற கிரகநிலை உள்ளவர்கள் அதிகம் பேர் இருப்பாங்க. இது அதனுடைய விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, மீன லக்னம். மீன லக்னம் 7ல் சுக்கிரன் நீச்சம் பெற்றுள்ளது. 7க்குடைய புதன் 6ல் உள்ளது. 6க்குடைய சுக்கிரன் சூரியன் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்குது. இது போன்ற கிரகநிலை பார்த்தீங்கன்னா, நல்ல மாப்பிள்ளையா அமையுமா அமையாதா அப்படின்னு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம். அது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சந்தேகம். அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நான் சொன்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்களில் எந்த ஒரு பாவ கிரகமும் கலக்கலை, எந்த ஒரு பாவ கிரகத்தின் பார்வையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி நல்ல மாப்பிள்ளையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருத்தங்கள்லாம் பார்த்து கொடுத்து அனுப்பி வச்சா, அந்த பெண்ணுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. நல்ல இடம் நல்ல வரன் அமைஞ்சிருச்சு. இந்த கிரகநிலை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் இது போன்ற கிரகநிலை அதிகமாக உள்ளவர்கள், அதிகமான ஜாதகர்கள் இருப்பாங்க. புதன் நின்ற சூரியன், சூரியன் நின்ற சுக்கிரன், இந்த 3 கிரக தொடர்பு இருக்கும். ஆனால் இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கும். ஆனால் இந்த 3 கிரக தொடர்பில் பலம் வாய்ந்த தொடர்பு. இப்போ 2 கிரகங்கள் வீடு மாறி உட்காந்தா பரிவர்த்தனைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் இந்த 3 கிரக தொடர்பு 3 கிரக பரிவர்த்தனை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நின்ற புதன், புதன் நின்ற சூரியன், கொஞ்சம் டீப்பாக கவனிங்க, நல்லா உங்களுக்கு புரியும். சுக்கிரன் என்ற 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா 8க்குடைய சுக்கிரன் 7ல் இருக்குது. ஆனால் இந்த சுக்கிரன் பாதிப்பு அடையலைன்றதை இந்த கிரகத்தின் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் என்ற புதன், புதன் என்ற சூரியன், இப்போ 3 கிரக தொடர்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை வச்சு 6, 8 அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த கான்செப்டை நீங்கள் கொண்டு வர வேணாம். இது போன்ற கிரகநிலை இருந்தால் நீங்கள் ரொம்ப அச்சப்பட வேணாம். இதனுடைய தசை நடந்தாலும் நல்ல யோகமாக இருக்கும். இது போன்ற கிரகநிலைகள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அச்சப்படாமலே இருக்கலாம். இது போன்ற கிரகநிலைகள் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.